மா, இன்னைக்கு சாம்பார் வேற லெவல். ஆ, இங்க இங்க இறங்கிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. என்ன ப்ரோ, பைக்ல பெட்ரோல் இல்லையா? வாங்க டோ பண்றேன். வாவ்! இந்த ஷர்ட் உங்களுக்கு சூப்பரா சூட் ஆகுது. எங்க போகணும்னு சொல்லுங்க. வழிய நான் காமிக்கிறேன். இங்க இங்க வந்து உட்காருங்க பாட்டி. இன்னும் 4, 5 ஸ்டாப்ல நான் இறங்கிடுவேன். நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம கடந்து போற சின்ன சின்ன ரொம்ப கேஷுவலான பரிமாற்றங்கள். ஆனா இதனால நம்ம வாழ்க்கையோட வலியெல்லாம் குறைஞ்சு சந்தோஷமா சராசரி ஏஜிங்க விட 2 மடங்கு துள்ளலோட இளமையோட இருப்போம்னு சொன்னா நம்புவீங்களா? அதாகப்பட்டது நான் சொல்ல வர்றது என்னன்னா, வணக்கம் மகாஜனங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதாகப்பட்டது. இது ஒரு மனசோட கேண்டட் கான்வர்சேஷன். கைண்ட்னஸ் பொறந்ததுல இருந்தே நமக்கு மத்தவங்க செய்யற செயல்ல இருந்தோ நம்ம மத்தவங்களுக்கு செய்யற செயல்ல இருந்தோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு விஷயமா இருந்தாலுமே கைண்ட்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் நமக்கு ஸ்கூல்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறது. குட்டி குட்டி குழந்தைங்க கியூட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட்ல கர்ச்சிஃபை ஒட்டிக்கிட்டு எங்கடா கூட்டு வந்து விட்டுருக்காங்க நம்மள அப்படிங்கிற ஒரு மிரட்சியோடயே உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சினாரியோல கிளாஸ் ரூம்ல ஓரத்துல பாத்தீங்கன்னா போர்ட்லயோ இல்ல செவுத்துலயோ கைண்ட்னஸ்க்கான ட்ரெய்லர் மாதிரி 2, 3 சார்ட்ஸ் இருக்கும். 12 ways to be kind, kindness jar, மேஜிக் வேர்ட்ஸ் லைக் தேங்க் யூ, சாரி அப்படின்னு கலர் கலரா ஏகப்பட்ட மேட்ரு இருக்கும். அப்படியே வளர வளர இரக்கம் பற்றி வள்ளுவர் கூறும் செய்திகள் என்ன அப்படிங்கிற 2 மார்க்ஸ்ல இருந்து கைண்ட்னஸ் இஸ் ஃப்ரீ டு கிவ் பட் பிரைஸ்லெஸ் டு ரிசீவ் அப்படிங்கிற 20 மார்க்ஸ் வரைக்கும் இந்த மேட்ரு நம்ம கூடிய தாங்க டிராவல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸ்கூல் லைஃப் ஃபுல்லா. அப்ப இப்படி பார்த்தோம்னா இவ்வளவு ட்ரைனிங்க்கு அப்புறம் நம்ம நாடி நரம்பு எல்லாத்துலயும் அப்படியே கைண்ட்னஸ் ஊறி கலந்து எரிமடை எப்படி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சொசைட்டி பூரா பொங்கி வழியணும் தானே. பட் இஸ் தட் த ரியாலிட்டி? சேட்லி நோ. இப்ப என்ன சொல்ல வர, கைண்ட்னஸே இல்ல அப்படின்னு சொல்ல வரியான்னு கேட்டா இல்லங்க, இன்னும் நிறைய 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 இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். இந்த டாபிக் எடுத்தாலே ரோட்ல ஓரமா உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வயசானவங்களை அப்படியே கையை பிடிச்சி ஸ்லோ மோஷன்ல கிராஸ் பண்ணி விடுறதுங்கிற சினாரியோஸ் தான் பெரும்பாலுமா நம்ம மனசுல வரும். ஆனா இது ஒரு குறுகிய நேரோவான கண்ணோட்டம். அண்ட் இதுக்கான முக்கியமான காரணம் மீடியா போர்ட்ரியல்ஸ் தான் நான் நினைக்கிறேன். எப்படி லவ் அப்படின்னு சொன்னாலே ஆண் பெண் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற மொமெண்ட்ஸை மட்டுமே போட்டு ரொமான்டிக் லவ்வை மட்டுமே காமிக்கிறாங்களோ, அதே மாதிரி கைண்ட்னஸ்னா டைமையும் எனர்ஜியையும் பணத்தையும் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணி 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 மெனக்கெடுத்து செய்யற ஒரு செயல்னு பதிவு செஞ்சுட்டாங்க. இதெல்லாமும் கைண்ட்னஸ்னு வருங்க, பட் இது மட்டும்தான் அப்படின்னு லிமிட் பண்ணிடக்கூடாது. அதுதான் தவறான செயல். ஏன்னா அப்படி லிமிட் பண்ணும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கிற இந்த மனசு, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற குட்டி குட்டி இம்பாக்ட்ஃபுல் ஜெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கண்டும் காணாம கடந்து போயிடுறோம். சின்ன விஷயமா இருந்தா கூட ஓ இதுக்குள்ள இவ்வளோ பெரிய மேட்டர் இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அதோட மகத்துவம் புரிஞ்சு அதை அடிக்கடி அடிக்கடி ஃபியூச்சர்ல செய்யணும் அப்படிங்கிற உத்வேகம் வரும். இப்ப வீட்டுல எடுத்துக்கோங்களேன், சமையல் சும்மா சூப்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பா யாரா இது, இதை செஞ்ச கைக்கு வைர வாட்ச் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவங்க ஃபேஸ்ல அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு எரியும். ஒரு பார்ட்னரா ஒரு குடும்பமா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பங்கிட்டு செஞ்சோம்னா இது வீடு இல்ல சார், விக்ரமன் சார் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். நமக்கு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்க மேலலாம் அன்பு இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம பண்ற இந்த மாதிரி குட்டி குட்டி அழகான ஜெஸ்டர்ஸால தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி பியூட்டிஃபுல் ஆகி மீனிங்ஃபுல் ஆகுது. கைண்ட்னஸ் இருக்கிற எல்லா இடத்துலயும் கண்டிப்பா ஏதோ ஒரு அளவு லவ் இருக்கும். பட் அன்பு இருக்கிற எல்லா இடத்துலயும் கைண்ட்னஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறிதான். பிகாஸ் சில டைம் அன்பு இருக்கிற இடத்துல we take people for granted. நம்ம அம்மா தானே அப்படிங்கிற மனப்பான்மை உரிமை கொண்டாடுற இடத்துல வரலாம். ஆனா அவங்களோட உணர்ச்சியை மதிக்காம ஓரங்கட்டுற அலட்சியம் வந்துடலாமா? கூடாது. அதே மாதிரி சில பேரண்ட்ஸ், முக்கியமா அப்பாக்கள், தங்க பசங்களுக்கு டஃப் லவ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள எக்கச்சக்க பாசம் வச்சிருந்தா கூட உருன்னு இருப்பாங்க. இந்த ஃபாதர்ஸ் டே அப்போலாம் ஸ்டேட்டஸ்ல பார்த்தோம்னா அம்மாவின் அன்பு கடல் அலை போன்று வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், அப்பாவின் அன்போ நடுக்கடல் போன்றது, வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகம் அப்படின்னு ஏகப்பட்டதை போட்டு தள்ளுவாங்க. ஆண்கள் எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பிற்போக்குத்தனமான சொசைட்டல் நோஷன்ஸை முதல்ல சுக்கு நூறா உடைச்சு தள்ளணும். மனுஷங்களா நம்ம ஹோமோ ஹேபிலிஸ்ல இருந்து இப்போ ஹோமோசேப்பியன்ஸ் வரைக்கும் இவால்வ் ஆகி வந்திருக்கோம்னா அதுக்கு அன்பா ஒரு கம்யூனிட்டியா நம்ம இவால்வ் ஆனது தாங்க காரணம். ஸோ எங்கேயும் கைண்ட்னஸையும் அன்பையும் எக்ஸ்பிரஸ் பண்ண கூச்சமே படாதீங்க. மனசுல தோணுச்சுன்னா உடனே காம்ப்ளிமெண்ட்ஸை கொட்டி தீர்த்துடுங்க. பிகாஸ் வி ஆல் ஹாவ் பிரைஸ் கிங்.
ஆமாங்க. நம்மள யாராச்சும் பாராட்டுனா, கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம எல்லாருக்கும் உள்ள குளு 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 குளுன்னு தான் இருக்கும். நன்றி ஆர் தேங்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு கேஷுவலான ஜெஸ்சர். பர்சனலி ஐ ஃபீல் தட் நமக்கு எவ்ளோ நெருங்கிய உறவா இருந்தாலுமே, அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு யோசிக்காம, நம்மளுக்கு எப்பலாம் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றோமோ, அப்பலாம் அந்த ஃபீலிங்ஸ அப்படியே கொட்டி தீர்த்து கன்வே பண்ணிடணும். ஆர் எனக்கு வார்த்தையில சொல்றதெல்லாம் ரொம்ப ஃபார்மலா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் மூலியமா காமிங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம படிக்கும்போதோ, இல்ல வேலை பார்க்கும்போதோ, லேப்டாப் பக்கத்துல சுட சுட காஃபியோ, போண்டாவோ, டீயோ ஏதோ ஒண்ணு மேஜிக்கலா அப்பியர் ஆயிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதே மேஜிக்கல் ஹேண்ட்ஸுக்கு நீங்க ஏதாச்சும் ஸ்பான்டேனியஸா செஞ்சு குடுத்து சந்தோஷப்படுத்துங்க. இது என்ன ஏதோ குடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் மாரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் குடுக்க குடுக்க குடுக்க, இன்னொரு பக்கம் வாங்க வாங்க வாங்க, ஒரு சமமற்ற ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறத காட்டிலும், இந்த குடுக்கல் வாங்கல் ரிலேஷன்ஷிப் எவ்வளவோ பரவால்ல. அதே மாதிரி தான் ஆட்டோ அக்காக்கு நன்றி சொல்றது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி குடுக்கறது, வாட்ச்மேன் கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது, பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு அந்த கூட்ட நெரிசல்ல கூட அப்படியே போய் ஒரு தேங்க்ஸ போட்டு விடுறது. இன்னும் ஏகப்பட்ட சின்ன சின்ன இன்டராக்ஷன்ஸ் இந்த தேங்க்ஸ்னால ரொம்ப மீனிங்ஃபுல்லா மாறும். இது எல்லாத்தையும் பண்ணணும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு எது செட் ஆகுதோ அந்த சின்ன சின்ன விஷயத்த அப்பப்ப வெளிப்படுத்துருங்க. ஏன்னா, ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன் அப்படிங்கிற இந்த மாடர்ன் லைஃப்ல நம்மளால முடிஞ்ச ரொம்ப ஈஸியான கம்ஃபர்டபுளான விஷயத்த சந்தோஷமா செய்ய மறந்துடவே கூடாது. நன்றி உணர்ச்சி பத்தி பேசும்போது, என்ன மன்னிச்சிருங்க கோபால் அப்படிங்கிற ஒரு எமோஷனை பத்தி கண்டிப்பா பேசியாகணும். மன்னிச்சிருங்க, சாரி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் டபுள் தமாக்கா ஆஃபர் மாதிரி. அந்த எக்ஸ்சேஞ்ச்ல இருக்க 2 பேருக்குமே அது ஒரு அழகான செயலா போய் முடியுது. தேவையில்லாத இடத்துல சாரி கேட்க கூடாதுதான். ஆனா தேவைப்படுற இடத்துல கேட்க கூச்சமே படக்கூடாது. மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது இத பண்ணிருக்க கூடாது இல்ல அப்படிங்கிற ஒரு பல்ப் எரியற அதே நேரத்துல நம்ம தப்ப உணர்ந்ததோட சேர்ந்து, நானும் மனுஷன் தானே, எனக்கும் இதெல்லாம் நடக்குது, பட் ஆனா இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற இன்னொரு ஃபர்கிவ்னஸ் பல்பும் கூடவே சேர்ந்து எரியணும். தேங்க்ஸ் மாதிரி சாரி கூட வார்த்தையால சொல்ல முடியலன்னா ஆக்ஷன் மூலமா காமிச்சிருங்க. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருப்போம். நம்ம மேல தப்புன்னு தெரிஞ்சவனே சாரி கேட்க கூச்சமா இருக்கும். ஆனா அடுத்த நாள் காலையில அப்படியே சீக்கிரமா எழுந்து போய் சீட்டு பிடிச்சு கொடுக்கறது, யூஸ் பண்ணாத எரேசர் பக்கத்தை கொடுத்து இந்த நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேட்டர் எல்லாத்தையும் பண்ணி சுமூகமா அந்த சண்டையை முடிச்சிருவோம். இன்னும் நெருக்கமான எக்ஸாம்பிள் வேணும்னா அப்படியே வீட்டுக்கு வாங்கலேன். அம்மா கூட எப்பயாச்சும் டிஷும் டிஷும் நடக்கும். அதுல எப்பயாச்சும் அம்மா மேல தப்பு இருக்கும் போது அவங்க அவ்வளோ சீக்கிரத்துல சாரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா நைஸா கிட்ட வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த ஒயிட் பிளாக் காமிக்கும் போது அதை அப்படியே புடிச்சுக்கிட்டு சண்டையாச்சும் கிண்டையாச்சும் சோறுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எமோஷனோட நம்மளே போயிடுவோம். இது எல்லாத்தையும் தாண்டி தோணும் போது அப்பப்ப லைட்டா சிரிக்கிறது, பிடிச்சவங்களுக்கு எப்பயாச்சும் லெட்டர்ஸ் எழுதுறது. பிகாஸ் நமக்குன்னு ஒருத்தவங்க ஒரு 4 லைன் எழுதுனா அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். வாட் இஃப் ஐம் நாட் எனஃப் அப்படிங்கிற தாட்ஸ் வருதே அப்படிங்கிற மொமெண்ட்லாம் நீங்களே உங்களை எடுத்து மோட்டிவேட் பண்ணிக்க அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்தா, ஐ ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ, செம்மையா என்ஜாய் பண்ணி நிற்கும் கூட அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. கன்சென்ட்டோட இறுக்கி அணைச்சு ஒரு டெடிபேர் ஹக் கொடுங்க. நமக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணா குட்டியோ பெருசோ அதெல்லாம் இல்லாம மனசார கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க, அக்னாலேஜ் பண்ணுங்க. வீட்டில் ஏதாச்சும் ஸ்பெஷலா செஞ்சா சுட சுட பக்கத்து வீட்டுக்கு எடுத்து போய் கொடுங்க. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். ஒன்ஸ் அகெயின் இதுதான் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி நான் லிஸ்ட் எல்லாம் போட்டு லிமிட் பண்ணல. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எதெல்லாம் சந்தோஷம் தருதோ கம்ஃபர்டபுளா இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்க. கைண்ட்னஸ், லவ், ரெஸ்பெக்ட், ஹாப்பினஸ் இது எல்லாத்தையும் இந்த பாக்ஸ்குள்ள நீ இரு, இந்த பாக்ஸ்குள்ள நீ இருன்னு தனித்தனியா அடைச்செல்லாம் வைக்க முடியாதுங்க. ஒண்ணு மேல ஒண்ணு பின்னி பெசஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகும் போதுதான் லைஃப் அழகா இருக்கும். கைண்ட்னஸ் பத்தி நம்ம இவ்வளோ அலசி ஆராயும் போது அந்த கான்டெக்ட்லயே இன்னொரு மேட்டரை பத்தி பேசியே ஆகணும். அதாவது அது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது ரிசீவ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட விஷயங்கள். இதுல நான் ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இதோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இலைய நிரப்பிட்டே போற மொமெண்ட். நம்ம வயிறு நிறைஞ்சு போயிருந்தா கூட சில டைம் பாசமா பரிமாறுறேன்ல, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அள்ளி 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 கொடுப்பாங்க. நம்மளும் நோ சொல்ல முடியாம சாப்பிட்டுட்டு ஒண்ணு வயிறு முட்டை இருப்போம், இல்ல சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவோம். இதனால பல நேரம் ஃபுட்டு வேஸ்ட் ஆக தான் செய்யுது. இது தவறான செயல் யுவர் ஆனர் அப்படின்லாம் நான் ஒரேடியா சொல்லல. இதெல்லாம் பிளாக் ஆர் ஒயிட்னு 2 பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பக்கம்னு சட்டுன்னுலாம் சொல்லிட முடியாது. கிரே ஏரியா தான். பட் முடிஞ்ச அளவு அவங்களோட பாடி லாங்குவேஜை பாருங்க. அன்கம்ஃபர்டபுளா ஆள விடுறா சாமி அப்படிங்கிற சிம்பிள்ஸை காமிக்கிறாங்களான்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும்.
கும்பல பேசிட்டு இருப்போம். யாராச்சும் ஒருத்தவங்க சைலண்டா இருந்தா, "இதோ வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமா கான்வர்சேஷனுக்குள்ள இழுத்து விட்டுட்டு, பெருசா சாதிச்ச மாரி நிமிர்ந்து நிப்போம். ரோட்ல மாற்றுத்திறனாளிகள பார்த்தா, அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதா இல்லையான்னே கேட்காம, அப்படியே துள்ளி குதிச்சு ஹெல்ப் பண்றதுக்காக களத்துல இறங்கிடுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எதுவும் நல்லது இல்ல, நல்லதா இருக்குமா அப்படின்னுலாம் நான் சொல்லல. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இடம், பொருள், ஏவல் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆமாங்க. கன்சென்ட் இஸ் எவ்ரிதிங் எவ்ரிவேர். இந்த மாதிரி அங்க, இங்க, இங்கன்னு எல்லா இடத்துலயும் கைண்ட்னஸ் அப்படியே தூவுற அதே நேரத்துல, நமக்கு நாமே நல்லது செஞ்சுக்கவும் செய்யணும். நம்ம உடலுக்கும், மனசுக்கும் அப்பப்ப கைண்டா இருந்துக்கணும். ஏதாச்சும் ஒரு சாதிச்சா, ஒரு குட்டி விஷயமா இருந்தா கூட, மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி, "என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு" அப்படின்னு தோள்ல தட்டி குடுத்துக்கணும். அப்பப்ப குட்டி, குட்டி ட்ரீட்ஸ் குடுத்து, நம்மள நாமே பேம்பர் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் செஞ்சாதான், நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்க முடியும். சரி. ஸ்டார்ட்டிங்ல நான் ஒரு ட்ரெய்லர் பிட் மாரி ஒன்னத்த போட்டேன். அதுக்கு வருவோம். சந்தோஷமா இருக்கிறது எப்படி? ஹவ் டு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பல ஆராய்ச்சியாளர்கள் லட்டு மாரி ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 விஷயத்த தொடர்ந்து தீயா வேலை செய்யணும் குமாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 21 டேஸ் பண்ணணும். ஒரு தடவ விட்டா கூட பரோட்டால இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். முதல்ல பிரேயர். என்ன பொறுத்த வரைக்கும் பிரேயர் அப்படிங்கிறது ஒரு விஷ். நம்ம நினைக்கிறது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற ஒரு ஆசை. கடவுள் நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு பிடிச்ச சாமி கிட்ட ப்ரே பண்ணுங்க. இல்லனா யூனிவர்ஸ் கிட்ட, நேச்சர் கிட்டன்னு சும்மா அப்படியே காத்து வாக்குல போட்டு வைப்போம்னு சொல்லி ஒரு பிரேயரை டெய்லி பண்ணணும். 2வது, ஏதாச்சும் ஒரு 3 விஷயத்துக்கு நன்றி உணர்ச்சியை ஃபீல் பண்ணணும். இன்னைக்கு வந்ததுமே பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வந்துருச்சு, ஜாலி. யூசுவலா 100 கிராமுக்கு 10 குட்டி சமோசா தான் தருவாங்க, இன்னைக்கு 11 தந்திருக்காங்க, சூப்பர்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்திருக்கேன், செம்ம ஃபீல்ஸா இருக்கு அப்படின்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அடுத்த நாள் அதே விஷயத்த மட்டும் ரிப்பீட் பண்றாதீங்க. 3வது, டெய்லி ஏதாச்சும் ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ பண்ணுங்க. நம்ம பண்ணிருப்போங்க, எப்பயாச்சும் கண்டிப்பா பண்ணிருப்போம் டெய்லியும். ஆனா அதை அக்னாலஜ் பண்ணி அதை சந்தோஷமா நம்ம ஏத்துக்கணும். கைண்ட்னஸ்னா செல்ஃப்லெஸ்ஸா தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. அதுல இருந்து ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சா அதை தாராளமா வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி இந்த 3 விஷயத்த 21 நாள் விடாம பண்ணா சயின்டிபிக்கா, அறிவியல் பூர்வமா செரோட்டோனின், டோபமைன் அப்படிங்கிற ஆனந்தத்தை தர ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம பாடியில எக்கச்சக்கமா சுரக்குமா. அது மட்டும் இல்லாம பெயின் கில்லரா இருக்க என்டோர்பின் கூட நிறைய சுரக்கும்னு சொல்றாங்க. லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி கைண்ட்னஸையும் சேர்த்துப்போங்க. ஸோ லெட்ஸ் பி கைண்ட், நீங்களும் நானும், மற்றவங்க கிட்டையும் நம்ம கிட்டையும். இந்த அத்தியாயத்துக்கு நான் இங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஆனா நீங்க தாராளமா காமா போட்டு இதை பத்தி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க.